நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்து 31வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பாகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் அனைத்தையும் அறிந்தவர். ஸோ இது எந்த காலத்தில் நடந்தது என்று நமக்கு இது தெரியாது, தேவன் அறிவார். இவர் ஒரு கற்பனை கதையோ அல்லது இவர் மனதில் தோன்றினதையும் அவர் சொல்லல. உண்மையாகவே லாசரு என்று பேர் கொண்ட ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயும் அவர்கள் மரித்ததுக்கு பிற்பாடு வாழ்ந்த நிலைமையில, அதாவது அவர்கள் சென்று அவர்கள் எந்த நிலைமையிலே தற்போது வரை இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையோடு கூட மறுமையை குறித்து, மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய போதனையை தேவன் இங்க கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்களை பார்த்தா 16ஆம் வசனத்துல சொல்றார், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவன் ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு மனைவி பத்தின ஒரு காரியத்தை சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இந்த 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஐசுவரவானை பற்றியும் ஒரு தரித்திரனை பற்றியும் சொல்லுகிறார். சமூக அந்தஸ்திலே இரு வேறு நிலைமையில வித்தியாசப்பட்ட மனிதர்கள் அவர்கள். பொதுவாக இந்த ஐஸ்வர்யவான் சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வெல் செட்டில்டு பர்சன். நீங்க ஒரு பெண்ணை யாருக்காவது கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா பையன் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், அவன் நல்லா படிச்சிருக்கணும், அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளம் வரணும், புள்ள போனா சௌக்கியமா வாழும். என்ன சொல்லுவாங்க சுருக்கமா, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம் இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு, நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னா வெல் செட்டில்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வெல் செட்டில் பர்சனா இருந்தான். இந்த லாசரு எப்படிப்பட்டவனா இருந்தா? எல்லாத்துலயும் லோ லெவல்ல இருக்கிறவனா இருந்தான். அப்ப சோசியல் ஸ்டேட்டஸ்ல இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? லாசரு எதற்கு இந்த பூமிக்கு பாரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதற்குமே அவனுக்கு உதவியும் கிடைக்கல, இவனால் யாரும் உதவ முடியாத ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கிறவனா இருந்தான். இந்த 2 சம்பவங்களும், இந்த 2 பர்சனாலிட்டி பத்தி ஆண்டவர் சொல்லும் போது நமக்கு ஒரு வார்த்தையை அவர் சொல்ல விரும்புகிறார். இந்த பூமியில நீ எந்த அந்தஸ்தோடு இருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கடன் வாங்குறவங்களா இருக்கலாம். ஒருவேளை நீ நினைக்கலாம், எங்க அம்மா மட்டும் கருப்பா இல்லைன்னா நானும் சபையில் இருக்கிற இந்த மின்ன ஆண்டி மாதிரி வெள்ளையா பிறந்திருப்பேன், அப்படி ஒரு வேளை நீ நினைச்சிருக்கலாம். நிறைய பேர் அம்மா அப்பாவை மாத்தி யோசனை பண்ணி பார்ப்பாங்க. எங்க அம்மா மட்டும் அழகா இருந்தால், எங்க அப்பா மட்டும் பெரிய ஆபீசரா இருந்தால், இப்படி எல்லாம் நிறைய கற்பனை போடுவாங்க. அந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா பூமியில நீங்க எந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்கிறது முக்கியம் அல்ல. எல்லாமே மனிதனால் உண்டாக்கப்பட்டது. என்வைரன்மெண்ட் ப்ராப்ளத்தினால தான் ஸ்கின் சேஞ்சில் இருந்து உங்களுடைய எக்கனாமிக்கல் பொசிஷன் வரைக்கும் இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், எந்த கலர்ல இருந்தாலும், எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அது டசன்ட் மேட்டர். அது ஒரு ப்ராப்ளம் அல்ல அப்படிங்கிறத முதல்ல நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு மட்டும் அப்பா நல்லா இருந்தால், எனக்கு மட்டும் அம்மா நல்லா இருந்திருந்தால், ஒருவேளை எங்க அப்பா இப்படி முடிவு எடுத்திருந்தால், எங்க அம்மா இப்படி முடிவு எடுத்திருந்தால், ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தால், ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு மனைவி வந்திருந்தால், இது எதையுமே நீங்க யோசனை பண்ணி குழப்பாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒண்ணு சொல்லணும், கர்த்தாவே என்னை வைத்திருக்கிற நிலைமைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். முதல்ல கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள மனதை ஒப்புக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தேவ திட்டம் உங்களிடத்துல நிறைவேறும். இவன் தரித்திரனா இருந்தவனா இருந்தாலும் மரணத்துக்கு பிறகு இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில இவன் பாக்கியவானா இருக்கிறதாக கர்த்தர் நமக்கு இன்சிஸ்ட் பண்றார், அறிவுறுத்துகிறார். அவன் மனிதனுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காலம், 60 காலம் அல்லது 50 வருஷம் அல்லது 70 வருஷம்
அவன் தரித்திரனாய் நோயாளியாய் அவன் பிறந்திருந்தாலும், அவன் அதே சூழ்நிலையில மாற்றம் இல்லாமல் அவன் மரித்திருந்தாலும், அவன் வாழ்க்கையில எந்த டிஃபரன்சியேஷன் இல்லாம இருந்திருந்தாலும், மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையில அவன் நித்திய காலமாய் பாக்கியவானா இருக்கிறான். அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம படித்திருந்தாலும் சரி, படிக்காதவர்களா இருந்தாலும் சரி, அழகு இருந்தாலும் சரி, அழகு இல்லாவிட்டாலும் சரி, அதிகாரம் இருக்குதோ ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தரை பற்றுகிற ஒரு பக்தியோடு நான் வாழ வேண்டும் என்பது முக்கியம். என்ன பிரான்சிஸ், நைட் டியூட்டி பாத்தியா? கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கணும். இந்த ஐஸ்வர்யவானுக்கும் லாசருக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்க. ஐஸ்வர்யவானுடைய பெயரை குறிப்பிட தேவன் விரும்பவில்லை. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனுடைய பெயரை தேவன் சொல்வதில்லை. அல்லேலூயா. ஆனா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவன் பேர் லாசரு. இரண்டாவது, சமூக அந்தஸ்துல இவன் ஒரு பணக்காரன். லாசரு சமூக அந்தஸ்துல அவன் ஒரு ஏழை. நல்ல ஒரு பிசிக்கல் கண்டிஷன்ல ஐஸ்வர்யவான், நல்ல ஆரோக்கியமாய் இருக்கிறவன், சுகமாய் இருக்கிறவன். ஆனால் இவனோ வியாதிக்காரன், ஊனமானவன். சமூக அடுத்ததாக பாத்தீங்கன்னா எப்படி வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஆடம்பரமாய் வாழ்கிறவன் ஐஸ்வர்யவான். ஆனால் அடுத்த வேளை சோறு இல்லாம உடலெல்லாம் வேதனையோடு நாய்கள் வந்து நக்க அப்படி வாழ்ந்தவன் இந்த லாசரு. அடுத்தது, வெல் ஸ்டேட்டஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏரியாவில் இருக்கிறவன் இந்த ஐஸ்வர்யவான். ஆனால் பார்த்தும் பார்க்காத போல யாரும் கண்டுகொள்ளாமல் போகப்படுகிறவன் இந்த தரித்திரனா இருக்கக்கூடிய லாசரு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லாசரு மறுமையிலே பாக்கியவானா இருக்கிறார். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் பொதுவாய் நடக்கிற ஒரு விஷயம் உண்டு. அது என்னவென்றால் மரணம். என்னது? மரணம். இந்த மரணம் ரெண்டு பேருக்கும் வந்தது. மரணம் ஒரே மாதிரி வந்தது, ஆனா மரணத்துக்கு அப்புறம் வித்தியாசம் இருந்தது. ஐஸ்வர்யவானுக்கு மரணம் வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய உறவினர்கள் வந்தார்கள், அவனை எடுத்துக்கொண்டு போனார்கள், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் லாசருவுக்கு உறவுகள் வந்தார்கள், அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக தேவதூதர்கள் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? யார் வந்தா? எங்க தங்கச்சி மறிக்கும் போது சொன்னா, எங்க அப்பா இப்ப தத்தா தேவதூதர்கள் வந்துட்டாங்க, நான் போகட்டுமா? அப்ப வேதமும் என் வாழ்க்கையில நடந்த சம்பவமும் உண்மை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அடுத்து பிறந்த என் தங்கச்சி அன்சார் பேகம், அவருடைய பெயர். பப்பி நாங்கள் கூப்பிடுவோம். நல்ல பரிசுத்தமா ஒழுக்கமா வாழ்கிறவள். 15 வயதுல மரித்தாள். வியாதி படுக்கையில் ஒரு 22 நாள் இருந்தால் மரித்தாள். மறிக்கும் போது பாஸ்டர், விசுவாசிகள் எல்லாரும் வட்டமா ஜெபம் பண்ணும் போது தேவதூதர் வந்துட்டாங்க, என்னை கூப்பிடுறாங்கன்னு 3வது தடவை சொல்லும்போது சொன்னா, தேவதூதர் வந்துட்டாங்க, என்னை கூப்பிடுறாங்க அத்தா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 கையை இப்படி தூக்கி பார்த்துட்டு அப்படியே மரித்து போனார். எனக்கு இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில சோர்வு வர நேரங்களில் நான் யோசிப்பேன், மரணம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது, தேவதூதர்கள் வருவார்கள், என்னை அழைத்து கொண்டு போவார்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம மரிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, ஆனா நம்முடைய மரணத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நாம் அழைத்து கொண்டு செல்லப்படுவோம் என்பது முக்கியம். நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. லாசருவுக்கு தேவதூதர்கள் வந்திருந்தால் ஐஸ்வர்யவானுக்கு யார் வந்திருப்பா? கற்பனை செய்து கொள்ளுங்க. பைபிள் அது குறிப்பிடப்படலை, ஆனா கற்பனை செய்து கொள்ளுங்க. அப்படியே நேர் ஆப்போசிட்டா தான் எல்லாம் நடக்கும். லாசருவுக்கு தேவதூதர்கள் வந்தாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்க, பரதீசுக்கு அழைச்சு கொண்டு போறதுக்கு ஒரு ஆளு. அப்ப நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு யார் வேணும்? ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு யாரு? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க கூப்பிட்டு போறதுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்டு யாருன்னு கேட்கிறேன். ஆடின ஆட்டம் என்ன, ஓடின ஓட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன, எல்லாமே ஒரு நாள் அடங்கினதுக்கு அப்புறம் வியாதி படுக்கையிலையோ அல்லது மரண படுக்கையிலையோ இருக்கும் போது அப்ப உங்க கண்ணுக்கு தெரியும், ஏய் வா அப்படிங்கிற குரல் கேக்குதா? அன்பான இசை வாசிக்க, நறுமணம் வீச, பூக்களின் மனம் வீச, அப்படியே ஒரு இன்னிசை மிதந்து வர, வெளிச்சம் உதிக்க, தேவதூதர்கள் கானம் பாடிக்கொண்டே வந்து உங்களை சரீரத்திலிருந்து அப்படியே எடுத்து கூட்டிட்டு போவாங்களா?
இல்ல பிசாசு கருத்து இருள் வந்து கரும்பூதங்களா உங்களை சுத்தி அப்படியே கர்ண கொடூரமா சத்தம் போட்டு உங்க ஆத்மாவை இழுத்துட்டு போவான். எந்த ஆட்டம் ஆடினாலும் ஒரு நாள் உங்க ஓட்டம் அடங்கும். அந்த மரணத்துக்கு பிறகு அன்னைக்கு யோசிப்பீங்க, பாஸ்டர் கூப்பிடு, ஜெபம் பண்ணு, பொண்டாட்டியை கூப்பிடுவீங்க, அம்மாவை கூப்பிடுவீங்க. நீங்க சரீரத்துல எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், மறக்கும் போது சாத்தான் கூட மல்லு கட்ட உங்களால முடியாது. ஆமேன்னு சொல்றீங்க. பரிதாபமான ஒரு நிலை. ஐஸ்வர்யவான் வேதனை உள்ள இடத்துக்கு, நான் வேதத்தை இப்படி விளங்கிக் கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன், பிசாசினாலே நரகத்துக்கு கொண்டு போய் அவன் விடப்பட்டிருப்பான். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் அப்படி போல தற்கொலை செய்து கொள்றதுல அந்த மாதிரிதான். நீங்க தற்கொலை செய்து கொள்றது உங்க வாழ்க்கையுடைய முடிவு அல்ல. என்ன பிரச்சனைக்காக தற்கொலை பண்ணிக்குவீங்க, அது முடிவு அல்ல. அப்ப எது முடிவு? தற்கொலைக்கு அப்புறம் சாத்தா தான் வருவான், தேவதூதன் வருவான், வரமாட்டான். சாத்தா வந்து நரகத்துல கொண்டு போய் இழுத்து கொண்டு போயிடுவான். அங்கே அக்கினி சுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேனே என்று ஐஸ்வர்யனுடைய ஆத்மா சொல்லுச்சு. சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த கதையா இருக்கலாம். இது இயேசு தாமே, தேவன் தாமே தாம் கண்ட காரியத்தை நமக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் வேறொரு பிரசங்கத்தை தான் எடுக்கலான்னு உட்கார்ந்தேன். ஆனா ஆண்டவர் இந்த பகுதியை நீ படிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதனால எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் தானே. ஆமா, ஆனா இதுதான் இன்னைக்கு அவசியமான காரியம் என்று ஆவியானவர் சொன்னார். நித்தியத்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன? ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் லாசரு விடப்படுகிறான், பாதாளத்திலே கொண்டு போய் பிசாசுகளினாலே ஐஸ்வர்யவான் தள்ளப்படுகிறான். ஏனென்றால் பாதாளத்துக்கு போக எந்த ஆத்மாவுக்கும் விருப்பம் இருக்காது. இந்த விருப்பமற்ற அந்த ஆத்மாவை தரத்தரன்னு இரக்கமில்லாம கொண்டு போகணும்னா தேவதூதர்னால முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க. அதனால தேவதூதர்கள் வரமாட்டாங்க. கொடூரமாய் இரக்கமற்ற மனுஷ கொலைபாதகனா இருக்கிற பிசாசும் அவன் தூதர்கள் தான் வந்து உங்களை நரகத்துக்கு அழைத்து கொண்டு போக மாட்டாங்க, இழுத்து கொண்டு போவாங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க நன்றாக யோசிங்க. இந்த ஐஸ்வர்யவான் ஒரு விபச்சாரக்காரனோ, குடிகாரனோ, ஒரு பாவியோ, அல்லது வேற ஏதாவது அக்கிரம அநியாயம் செய்தவனோ, போராட்டக்காரனோ, கலகக்காரனோ, கொலைகாரனோ அல்ல. சொல்ல போனா சமூகத்துல ஒழுக்கமாய் வாழ்ந்திருப்பான், நல்ல பேரோடு இருந்திருப்பான், அவன் உண்டு, தன் வேலை உண்டு இருந்திருப்பான், யாருக்கும் எந்த தொல்லை பண்ணாதவனாக தான் இருந்திருப்பான். ஆனால் நரகம் போவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். முதல்ல நித்தியத்தில் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கலாம். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்தான், லாசரு பரதீசில் இருந்தான். ஐஸ்வர்யவான் லாசரு அவனை சேர்ந்த மக்களும் மகிமையா இருக்கிறதை கண்டான். ஆனா லாசரோ மகிமைக்குள் வாழ்ந்தான். புரியுதா உங்களுக்கு? நரகத்தில் இருக்கிறவங்க நீங்க மகிமையா வாழ்றத பார்ப்பாங்க, ஆனா அவங்களால மகிமைக்குள்ள வர முடியாது. ஆனா நாமோ மகிமைக்குள் வாழ்வோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் நரகத்துல தனிமையா இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். அவன் கூட யாரும் இருந்ததா தெரியல. ஆனா லாசருவோ பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தில் இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். அப்ப ஆபிரகாம் பக்கத்துல ஈசாக்கு இருந்திருப்பார், ஈசாக்கின் பக்கத்துல யாக்கோபு இருந்திருப்பார், தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்கள் இருந்திருப்பாங்க. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே லாசர் இருக்கிறான். ஐஸ்வர்யவான் நெருப்பிலே கிடந்தான், நெருப்பு வெப்பத்துல வெந்து கொண்டிருந்தான். லாசருவோ குளிர்ச்சியான சூழலில் இருந்தார். ஐஸ்வர்யவான் சொல்றான், லாசருவை தண்ணி கொண்டு வந்து என் நாக்கு குளிர் பண்ண அனுப்புங்கிறான். அப்படின்னா லாசர் இருந்த இடத்துல தண்ணி இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருக்கிறது. அவருடைய சிங்காசன ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அப்ப தண்ணி இருக்கு, குளிர்ந்த சூழ்நிலை இருக்கு, அங்கே பசி தாகம் தீர்க்கப்படுகிறது. நரகத்திலேயோ பசியோடும் தாகத்தோடும் இருக்க வேண்டிய, வெப்பத்துல எரிய வேண்டிய நிலை இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தன் பழைய வாழ்க்கையின் நினைவுகளோடு வாழ்ந்தான். ஆனால் லாசருவோ பழைய வாழ்க்கை எதுவும் அவனுக்கு நினைவுக்கு வரல. ஏனென்றால் அவன் இளைப்பாறுதலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அழுகை இல்லை, அலறுதலிலே, துன்பங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் படுகிற துன்பங்கள் எல்லாம் மறந்தவர்களாக
நாம் இளைப்பாறுகிறவர்களாய் இருப்போம். கடைசியாக 7வது காரியமா வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் நித்தியமாய் நரகத்தில் வெந்து கொண்டிருப்பான், அங்கே மாற்றத்துக்கு இடமில்லை. ஆனால் நித்தியத்துல லாசருவோ நித்திய காலமாய் பரதீசிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். இதுதான் வித்தியாசம். ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். உயிரோடு இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன? வாசிக்கலாம். வசனம் 27 படிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள், அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் பொருட்டு அப்படிங்கிறான். 31ஆம் வசனத்துல படிக்கும் போது, அதற்கு அவன், மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தெழுந்து ஒருவன் எழுந்து போனால் நம்ப மாட்டார்கள் என்று ஆபிரகாம் ஐஸ்வர்யவானுக்கு பதில் சொல்லுகிறார். முதல்ல உயிரோடு இருக்கும் போது நித்திய வாழ்க்கையை குறித்த அறிவை அறிந்து கொள்ள இவன் தன் மனதை செலுத்தவில்லை. யாரு? ஐஸ்வர்யவான். நல்ல பணம் சேர்க்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல களஞ்சியங்களை இடித்து பெரிதா கட்டணும், இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு என் சொத்தையெல்லாம் பெருக்கணும், எப்படி சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எப்படி சுகமாய் மசாஜ் எல்லாம் பண்ணி நல்ல 3 வேளை விதவிதமான ஆகாரங்களை சமைச்சு சாப்பிட்டு விதவிதமான துணி எடுத்து இன்பங்களை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும் என்றுதான் யோசித்தானே தவிர மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை அவன் நம்பவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆபிரகாம் அதை சொல்லுகிறார். மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்கலைன்னா மரித்தெழுந்து இருந்த ஒருத்தன் போய் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கன்னு யார சொல்றாங்க? இந்த ஐஸ்வர்யவானுடைய 5 சகோதரர்களை குறித்து சொல்லுகிறாங்க. அப்படியானால் ஐஸ்வர்யவான் உயிரோடு இருக்கும் போது மறுமையின் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையற்றவனாய் வாழ்ந்திருக்கிறார். இவனுக்கு என்ன இல்லை, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், செத்ததுக்கு அப்புறம் தலை வடக்கையோ தெற்கையோ கிழக்கையோ மேற்கையோ யார் பார்த்தது? செத்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் தான் இந்த சிக்கல் சில சொல்லுவாங்க, நான் மனசாட்சிக்கு விரோதமா யாருக்கும் எது செய்யலப்பா, நான் பாட்டுக்கு இருக்கிறேன், அதனால நீங்க பரலோகம் போயிட மாட்டீங்க. மறுமையை குறித்துதான நம்பிக்கையோடு நீங்க வாழணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8-11 வசனம் சொல்லுகிறது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேகத்தை விட்டு நம்ம பிரியக்கூடிய ஒரு மரண காலம் வருகிறது. அப்படி மரண காலம் வரும்போது இந்த சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் 10ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு, நன்மைக்கு தக்கதாக தீமைக்கு தக்கதாக தேவனுடைய நியாய சிங்காசனத்துல நமக்கு நியாய தீர்ப்பு என்று உண்டு என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எத்தனை பேர் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுறீங்க? 11ஆம் வசனத்துல அவர் சொல்றார், 11ஆம் வசனத்துல, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு அனுபவம் உண்டா? மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த சரீரத்தில் நான் செய்கிற செயல்களுக்கு தக்கதா நான் நியாயத்திற்படிவேன். ஆகவே தேவனே, நான் உமக்கு பயந்து நான் உம்முடைய கட்டளைகளை கை கொள்கிறேன். மோசேயும் தீர்க்கதரிசிகளை சொன்னதை கை கொள்றேன். ஏன்னா இது இயேசு மரிப்பதற்கு முன்பதாக சொன்ன காரியம். அப்ப நியாயப்பிரமாணம். இப்போ நமக்கு இந்த வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களாக நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இல்லாவிட்டால் நாம் தேவனால் நியாயந்திருக்கப்படுவோம். மரணத்துக்கு அப்புறம் நாம் நரகத்துல தள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் ஒரு நித்தியமான ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஆகவே நான் வேதம் நமக்கு சொல்லுகிறது 9ஆம் வசனத்துல, ஆகவே அவருக்கு பிரியமாயிருங்கள் என்று. என்னங்க கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கே பிரியமானவர்களா இருக்கிறார்கள். அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படி இந்த சரீரத்தில் இருக்கும்போது நாம் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். ஆமென். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்காதே, அற்பமாய் நினைக்காதே, தேவனுடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லிட்டு ரோமர் 14:12 சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே எந்த சகோதரனை குற்றவாளியாய் எண்ணாதேன்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சகோதரன் நேசி, உனக்கே பிரியமாய் வாழாத, உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு கண்டால்
அவனுக்கு போய் நேசி. வலது பக்கத்துல செம்மறியாடுகள், இடது பக்கத்துல வெள்ளாட வச்சு சொன்னார். செம்மறியாட்டை பார்த்து சொன்னார், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்த தண்ணீர் கொடுத்தீங்க. ஜெயில இருந்து என்னை பார்த்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை வந்து விசாரித்தீங்கிறார். உடனே அவங்க கேட்கிறாங்க, எப்ப ஆண்டவர் அப்படி செய்தோம்? இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்கிறோம். தரித்திரரை விசாரிக்கிறோமா? அனாதிகளை விசாரிக்கிறோமா? தேவ ஊழியர்களை விசாரிக்கிறோமா? குறைச்சல் உள்ள மக்களை நாம் விசாரிக்கிறோமா? தேவன் நாம் எந்த பாவம் செய்யாவிட்டாலும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்ய தவறுகிற நம்மை அவர் நியாயந்திருப்பார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் வேற ஒன்றும் செய்யலைங்க. விபச்சாரம், வேசித்தனம், குடி, கொலை எதுவும் பண்ணல. அவங்க செஞ்ச ஒரே விஷயம், ஏழை எளியவங்களை விசாரித்தாங்க செம்மறியாடுகள். ஏழை எளியவர்களை விசாரிக்கவில்லை வெள்ளாடு. இதுதாங்க தப்பு. இந்த வெள்ளாடு தான் இந்த ஐஸ்வர்யவான். ஏன்னா வாசல்ல ஒரு தரித்திரன் இருக்கிறான், அவனை கண்டுகொள்ளாம இவன் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதுன்னு வாழ்ந்தான் பாருங்க. அதுதான் அவன் செய்த பெரிய பாவம். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உண்டு என்றால் தேவனுக்கு பயப்படுற பயமும் அவருக்கு எது பிரியம் என்று அறிந்து பிற மனிதனை நாம் நேசிக்கிறது, நம்மை நேசிக்கிறது போல பிற மனிதனை நேசிக்கணும். உன் தேவனாய கர்த்தரை நேசிக்கிறது போல பிற மனிதனை நேசிக்கணும் என்கிற கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நம்மை அதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, இந்த இவன் செய்த காரியம் என்னவென்றால், வசனம் 27 பார்க்கிறோம். லூக்கா 16:27, அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு என்று சொல்லி வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு லாசரு போய் அவனுக்கு சாட்சியாய் அறிவிக்க வேண்டும் சொல்றான். லாசரு போய் என்ன சொல்லணுமா? அந்த 5 சகோதரருக்கு சாட்சி போய் சொல்லி, இந்த மாதிரி நரகமெல்லாம் இருக்குப்பா, மனம் திரும்பிருங்கன்னு போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா? அப்படின்னா இவன் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நித்தியத்தை குறித்தோ தேவ பயத்தை குறித்தோ போதிப்பதற்கு ஒருவருக்கும் அவன் தன் வாழ்க்கையில இடம் அளிக்கவில்லை, அல்லது தன் வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை, அல்லது வசனத்தை கேட்க தன் இருதயத்தை திறக்கவில்லை. கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, இருதயத்திலே உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாக காணப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவனாக இந்த ஐஸ்வர்யவான் காணப்பட்டான். சபையில எத்தனையோ பேர் தூக்கு மயக்கத்தோட கண்ணை உருட்டி உருட்டி தூங்கி தூங்கி கேட்பாங்க. உணர்வில்லாத இருதயம், கேட்காத காது, அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்க அப்படியே தாளாட்டு போடுற மாதிரி இருக்கும். பிரசங்கத்தை கேட்கும்போது அப்படியே கண்ணு சொக்கி சொக்கி டோரி கண்ணில் பார்த்துட்டு தூங்குவாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. அது ஒரு கனநித்திரையின் ஆவி. ஆண்டவர் சொல்கிறார், காணாதிருக்கும் கண்களையும் கேளாத காதுகளையும் உணர்ந்து மனம் திரும்பாத ஒரு இருதயத்தை தருவதற்கு கனநித்திரையின் ஆவி வந்துச்சான். அப்ப உங்ககிட்ட பரிசுத்த ஆவி இல்லைங்க, உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு கனநித்திரையின் ஆவி. வசனத்தை கேட்டு உணர்ந்து பலன் தராதபடி, கீழ்ப்படியாதபடிக்கு உங்களை நரகம் கொண்டு செல்வதற்கான ஒரு நித்திரை மயக்கத்தை தரக்கூடிய கனநித்திரையின் ஆவி உங்களை மூடுகிறதுனாலதான் உங்களுக்கு தூக்கம் வருது. சபையில பிரசங்கத்தை கேட்கும்போது நல்ல ஒரு வித்தியாசத்தை பாருங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி. பிரசங்கத்தை கேட்கும் போது மரியாளின் வார்த்தையில கேட்டா எலிசபெத் வைத்திருக்கிற பிள்ளை துள்ளும். உங்க ஆத்மீக பிள்ளை தேவ வசனத்தை கேட்டா துள்ளும். ஆனால் கனநித்திரையின் ஆவியா இருக்கும்போது அது துள்ளாது. வசனத்தை கேட்டு மனம் திரும்பக்கூடாது என்பதற்கு உங்களை உணர்வற்றவர்களாக வைப்பதற்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க. அதனால தூங்குறவங்க என்னைக்குமே கவனமா இருங்க. ஆண்டவரே, என்னை இந்த கனநித்திர ஆவிக்கு ஒப்புக்கூடாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஐஸ்வர்யவான் தேவ வசனத்தை கேட்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இடம் கொடுக்கவில்லை. 26ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 16:26 படிச்சிருந்தீங்கன்னா, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து அவ்விடத்துக்கு கடந்து போக உங்களிடத்திலிருந்து எங்களிடத்துக்கு வர்றதுக்கு மனதுள்ளவர்களுக்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியானா பரலோகம் போகணுங்கிற ஒரு மனது வரணும். நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் மனசு வர்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஐஸ்வர்யவானுக்கு நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பரலோகத்துக்கு போகணும், பரதேசுக்கு போகணுங்கிற மனசு வந்துச்சே தவிர, சுகமாய் வாழும்போது பரதேசுக்கு போகணுங்கிற, பரலோகத்துக்கு போகணுங்கிற மனசு வரல. அப்படியானால் இவன் உயிரோடு இருக்கிற காலத்துல இவன் பணத்துக்காக தான் வாழ்ந்தான், நித்தியத்துக்காக வாழவில்லை. ஐஸ்வர்யம் சுகமுள்ள வாழ்க்கைக்காக தான் வாழ்ந்தான், பரலோகம் போறதுக்காக அவன் வாழவில்லை.
அப்ப தேவனுடைய சாட்சியை அவன் கேட்கல, அதுக்கு இடம் அளிக்கவில்லை, அதுக்கு வாய்ப்பு தரல, பரலோகம் போகணுங்கிற மனதோடு கூட வாழல, உலகத்துல நல்லா அனுபவிச்சா போதுன்னு வாழ்ந்தான். அப்ப நல்லா கவனிங்க, நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிங்க. மூன்றாவது காரியம், அவன் 28ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவன் என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்கிறேன் என்கிறது விண்ணப்பம் செய்வது, ஜெபம் செய்வது. உயிரோடு இருக்கும் போது இவன் பரலோகத்துக்கு போகணும், என் தம்பிமாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல. ஆனா செத்ததுக்கு அப்புறம் நரகத்துல உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்றான். அப்ப நரகத்துல ஜெபம் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்க. பரலோகம் போக ஆசைப்படுவாங்களா? ஆசைப்படுவாங்க. எப்படி ஜெயிலுக்கு போனவன் வெளியே வரணும்னு ஆசைப்படுறானோ அது மாதிரி ஆசைப்படுவாங்க. ஆனா வாய்ப்பு இல்லை. அப்ப சரீரத்தில் வாழும்போது இவன் என்ன நினைக்கவில்லை? ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளவே இல்லை. அப்ப ஜெபம் பண்ணாத ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். தேவ சமூகத்துக்கு போகாத ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். ஜெபிக்காதவர்களை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை படித்து பாருங்கள். கொர்நேலியுவை குறித்து அங்க படிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள். கொர்நேலியும் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அங்க நல்லா ஆண்டவர் எப்படி பதிவு பண்ணிருக்காரு பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ இந்த லாசரு கதையில லாசருவின் சம்பவத்துல வருகிற ஐஸ்வர்யன் எப்படி இருந்திருக்கணும்? பக்தி உள்ளவனா இருந்திருக்கணும், வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனா இருந்திருக்கணும், ஜனங்களுக்கு தர்மம் செஞ்சவனா இருந்திருக்கணும், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனா இருந்திருக்கணும். இவனோ எதையும் செய்யல. அவனுடைய சகோதரர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரல. இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யோசிங்க. நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படுறதுக்கு அல்லது ஜெபம் பண்றோமா? சரீரத்தில் செய்யப்படாத ஜெபம் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் செய்யப்படுகிற ஜெபத்தினால கேட்கப்படாது. இந்த சரீரம் தான் ஒரு லைசன்ஸ். இந்த சரீரத்துல வாழ்ற வரைக்கும் நீங்க செய்யற ஜெபத்தை கேட்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த சரீரத்திலிருந்து உங்க ஆத்மா வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஒன்லி ஒரே ஒரு சான் சரீரத்துல வாழும் போது கேட்கப்படும். கொர்நேலியே செய்த ஜெபத்தை கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய ஜெபம் எனக்கு நினைப்பூட்டுதலாக வந்தது என்று சொல்கிறார். 4ஆம் வசனம் நினைக்கிறேன். அது சொல்ல பாருங்க, உன் ஜெபங்களும், தேவதூதன் வந்து அவனை பார்த்து சொல்றான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான் அந்த மாதிரி தர்மம் செஞ்சிருந்தா நினைப்பூட்டுதலா வந்திருக்கும். ஜெபம் பண்ணி இருந்தா நினைப்பூட்டுதலா இருக்கும். நான் தைரியமா ஒரு ஜெபம் இப்போது பண்ணுவேன். எங்க அம்மாவை பத்தி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உமது அடியாள் தன் சரீரத்துல ஜீவித்திருக்கிற நாட்களிலே எங்களுக்காக செய்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறீர். ஆண்டவரே, தேவரீர் அதன்படி எங்களுக்கு தயவு செய்து அருளுவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஏனென்றால் என் தாய் ஜெபிக்கிறவர்கள், அவர் நன்றாக ஜெபித்தார்கள், எங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தாங்க. கடைசி 4-5 வருடங்களில் என்னை பார்த்து சொல்லுவாங்க, என் முந்தானி இப்படி விரிச்சு பிடிச்சு, அவங்க நைட்டில் இருப்பாங்க, ஷாலை இப்படி வச்சுட்டு, ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களாம் பாவம், என் பிள்ளைங்களுக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரேன்னு என் மடியை ஏந்தி ஆண்டவரத்துல ஜெபம் பண்றேன் பெரியவா, கர்த்தர் உங்களை எல்லாம் கைவிட மாட்டார் என்று சொல்லுவாங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு வெள்ளியை சேர்க்கிறீங்களோ, பொண்ணை சேர்க்கிறீங்களோ, நிலத்தை வாங்குறீங்களோ, வீட்டை கட்டுறீங்களோ, நல்ல படிப்பு கொடுக்குறீங்களோ, இதெல்லாம் விட உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? டே, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்டா, காலையில போய் நைட்டு வரேன்டா, நைட் தூங்காம போய் உழைக்கிறேன்டா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அவன் ஆத்மா பரலோகம் போறதுக்கு ஜெபம் பண்றீங்களாங்கிறது தான் மேட்டர். புலம்பலில் எழுதப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல, எழுந்திரு, ராத்திரியில முதல் சாமத்துல கூப்பிடு, உன் கண்ணின் கருப்பு வெளியே சும்மா இருக்க ஒட்டாதே, நீ நதியளவு கண்ணீர் விடு, வீதிகளில் மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்காக நதியளவு கண்ணீர் விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல பாருங்க, அதுல போடப்பட்டிருக்கிற வார்த்தை, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு,
ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளியை சும்மா இருக்க ஒட்டாதே. உங்க பையனுக்கு டியூஷன் வைக்கிறது முக்கியம் இல்லை, உங்க பையனுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்லை, டேலண்ட் கொண்டு வர்றது முக்கியம் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் உங்க பையனுக்காக திறப்புல நிக்கிறீங்க பாருங்க, உங்க பையனை யாரும் அசைக்க முடியாது. அடுத்து சொல்றது, எழுந்திரு, தூங்காத, எழுந்திரு. ராத்திரி முதல் சாமத்துல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. திருந்தாத உங்க பிள்ளை இருக்கா, திருந்தாத உங்க பேர குழந்தைங்க இருக்கா, திருந்தாத உங்க பையன் இருக்காங்களா, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கா, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு தாய் கதறுவார் என்றால், அநேகமாக தகப்பனை குறித்து ஜெபிக்கிறதுக்கு அதிகமா சொல்லப்படல, ஆனா தாயை குறித்து வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதே சமயத்துல ஈசாக்குக்காக, இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்காக தகப்பன் ஜெபிக்க கூடாது என்றால 2 பேருக்கு ஈக்குவல் ரைட் இருக்கு. காலையில விடிகாலத்துல இருந்து தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக என்னை அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இறங்கும், என் பிள்ளைகளுடைய வழிகளில் நடக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும், தீட்டுப்படாமல் இருக்க வேண்டும், அறிவாளிகளாய் இருக்க வேண்டும், உம்முடைய நட்சத்திர சந்ததியாய் மாற வேண்டும், உமக்கு துரோகம் செய்யாதவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கரங்களை உயர்த்தி கண்ணீரை வடித்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் யாரும் அசைக்க முடியாது. உங்கள் ஜெபங்கள் நினைப்பூட்டுதலாக தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். இதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்கிறார். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கான வழியை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். ஓசியா 4:6 சொல்லுகிறார், நீ உன் வேதத்தை மறந்தாய், என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிக்கடி என் தாயார் சொல்லுகிற ஒரு வார்த்தை அது. நான் கர்த்தருடைய வேதத்தை விடவில்லை, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்க அம்மா அப்பா காசு சேர்க்கலன்னு வருத்தப்படாதீங்க, உங்க அம்மா அப்பா பெரிய ஸ்டேட்டஸ்ல இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா வேத வசனத்தை கை கொள்றாங்களான்னு பாருங்க. பிள்ளைகளே, வேதத்தை கை கொண்டு வாழ்கிற பெற்றோருடைய பிள்ளைங்க, பெற்றோர் ஏழ்மை இருந்தவர்களா இருந்தாலும், வறுமை இருந்தவர்களா இருந்தாலும், ஒருவேளை வியாதிக்காரர்களா இருந்தாலும், பலவீனமுள்ளவர்களா இருந்தாலும், அவர் சந்ததி ஒருபோதும் கெட்டு போகாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:14 சொல்கிறார், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் வார்த்தைகளை பேதுரு உனக்கு சொல்வார். கொர்நேலியு பேதுருவை அழைத்து அனுப்பி தன் வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை சாட்சியை அறிவிக்க சொல்லி கேட்டார். ஆனா இந்த ஐஸ்வர்யவானோ தானும் தன் 5 சகோதரர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவ்வளவு வசதி இருந்தோம். மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிற அந்த நாட்களில் அவன் வாழ்ந்திருந்தோம். அதாவது நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசன புத்தகங்களை எடுத்து சொல்லுகிற வேதபாரர்கள் அரசாரிகள் இருந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாய்ப்பை அவன் தன் வீட்டை திறந்து செலவு பண்ணி ஆள் அனுப்பி பேதுரு வரவழைச்சு தன் வீட்டார் உறவுகாரங்களை எல்லாம் கூப்பிட்டு பேதுரு மூலியமா சத்தியத்தை சொல்ல வச்சு அங்க வசனத்தை கேட்டு அவனும் அவன் வீட்டாரும், அதாவது வீட்டார் என்றால் உறவுகள் எல்லாமே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு உங்க சொந்த பந்தத்தை அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களாம் சுவிசேஷம் கேட்கணும். உங்க வீட்டுல சரியில்லாத பிள்ளைங்க அல்லது சரியில்லாத ஒரு உறவுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு வசனத்தை கேட்டு மனம் திரும்பணும்னு உங்க வீட்டு திறந்து கொடுக்குறீங்களா? இல்ல. டிவி வாங்குறதுக்கும் சோபா வாங்குறதுக்கும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. அதுக்கு திறந்து கொடுக்குற நீங்க உங்க வீட்டுல வசனத்தை பேசுறதுக்கு உங்க வீட்டை திறந்து கொடுத்தீங்கன்னா நித்தியத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். இந்த ஐஸ்வர்யவான் செய்யல, ஆனா கொர்நேலியு செஞ்சான். நமக்கு பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறதுதான் திறந்து கொடுப்போம். அது என்னன்னா பாஸ்டர் மட்டும் கூப்பிடுவோம், பாஸ்டர் நீங்க சிஸ்டர் வந்துருங்க, பிள்ளைங்களுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. நம்ம சிக்கனமா உட்காந்து நாம மட்டும் கேக்கு வெட்டி சாப்பிட்டு போட்டு, அதுவும் எப்படின்னா பிரசங்கம் பண்ணக்கூடாது, வசனம் பேசக்கூடாது. எனக்கு கொடுக்குற கட்டளைகள், பிரசங்கம் நடத்தக்கூடாது, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் அப்படி எதுக்கு வீட்டுக்கு கொடுத்துக்கிற அப்படி டான்ஸ் ஆடிட்டு போறதுக்கா? வீட்டுக்கு கொடுத்துக்க வச்சா கண்டிஷன், ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாதீங்க. எதுக்கு வீட்டு கூட்டம் வைக்கிற? கர்த்தருடைய வசனத்தை பேசுறதுக்கு உன் வீட்டுல இடம் இல்லைன்னா அது என்ன கூட்டம்னு கேட்க. எந்த வீட்டுல வசனத்துக்கு இடம் கொடுக்கப்படுகிறதோ, சத்தியத்துக்கு இடம் கொடுக்கப்படுகிறதோ, எங்க வசனம் தொனிக்கிறதோ அந்த வீட்டுல கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஆனா கொண்டாட்டங்களோடு நிறுத்துறீங்கன்னா தான் தப்புங்கிறேன். நீங்க சந்தோஷப்படுங்க, தப்பு கிடையாது. உங்க சந்தோஷத்தோடு நிறுத்திட்டீங்கன்னா தான் தப்புங்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை கேட்க உங்க வீட்டை திறந்து விடணும். வெறும் கேட்க விட்டுறதுக்கு மட்டும் உங்க வீட்டை திறக்க கூடாது. வசனத்தை கேட்கும்படியா உங்க வீட்டை திறந்து கொடுங்க. 2 வசனத்தை சொல்ல வாய்ப்பு கொடுங்க. ஒரு நினைவு நாள் கூட்டம், ஒரு பிறந்த நாள் கூட்டம், ஏதாவது ஒரு கல்யாண நாள் கூட்டம்னா
முதல்ல பாஸ்டர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணா ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு பாட்டு, அது எல்லாரும் துதிக்க சொன்னால் அந்த வீட்டார் பல பேர் இருக்கவே மாட்டாங்க. எங்க அவங்களுக்கானோ எங்க இவங்களுக்கான வீட்டு கூட்டம் வைக்கிறது அந்த வீட்டில், ஆனால் அந்த வீட்டார் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு, ஒருத்தர் சமைக்கிறதுக்கு, ஒருத்தர் வரவேற்கிறதுக்கு, ஒருத்தர் யாரையோ கூப்பிட்டு வரக்கு, இப்படி எல்லாரும் போயிடுவாங்க. யாரோ 1-2 பேர் கொண்டு காலி சேர்ற பார்த்து நன்றி பலி செலுத்திடுவோ, இது நான் உட்கார்ந்து பாடம். இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில கொர்நேலியு மாதிரி அவன் வாழல. செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஆத்தும பாரம், 5 பேர் ரட்சிக்கப்படணும். தேவன் செவி கொடுத்தாரா? அவன் ஜெபத்தை கேட்கவில்லை. 29ஆம் வசனத்துல அடுத்த காரியத்துல சொல்றாரு, மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்கட்டும்ங்கிறார். அப்படின்னு என்ன? இவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவனாய், வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவனாய் அவன் காணப்பட்டான். அப்போஸ்தலர் 11:14 சொல்கிறது, ரட்சிக்கப்படத்தக்கதான வார்த்தைகளை பேதுரு சொல்லுவான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21-22 வசனம் சொல்கிறது, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையாக இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப நான் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையா பேசணும் இல்லையா? சிலருக்கு மனசுல தோணும், சத்தியமா இந்த ஜென்மத்துல உங்களை கூப்பிடவே மாட்டேன் பாஸ்டர், கூப்பிட வேண்டாங்கிறேன். எரிச்சலா கேட்கிறேன் பாஸ்டர், எரிச்சலா கேட்டுக்குங்க. எனக்கு ரொம்ப கோபம் வருது பாஸ்டர், கோபப்பட்டுக்குங்க. தேவனுடைய கோபம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியே விளங்கப்படுத்த மாட்டாது. யாக்கோபு 1 சொல்றார், கோபப்படாத, கோபிக்கிறதுக்கு தாமதமாக. என்னது அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை படிங்க. கேட்கறதுக்கு தீவிரம், பேசுறதுக்கு பொறுமை, கோபிக்கிறதுக்கு எனக்கு மூக்கு மேல கோபம் வரும், மூக்க அறுத்து போடுவார் ஆண்டவர். போறேன், நல்லா கவனிங்க. கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க. வசனத்தை கேட்கும் போது எரிச்சல் போடாதீங்க, சாந்தமா ஏத்துக்கொள்ளுங்க. எப்படி ஏத்துக்கொள்ளுங்க? சாந்தமா. கோபமா கேட்டீங்க, நியாய தீர்ப்பு உண்டு என்பது மறவாதீங்க. இந்த ஐஸ்வர்யவான் இந்த கொர்நேலியு மாதிரி சத்தியத்துக்கு செவியே சாய்க்கிறவனா இல்லை. 1 Thessalonians 2:13 சொல்லுகிறது, எங்களால் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாய், பாஸ்டர் என்னை தாக்கிட்டார், பாஸ்டர் என்னை குத்திட்டார், பாஸ்டர் என்னை அவமானப்படுத்திட்டார் நினைச்சீங்கன்னா நீங்க பரலோகம் போற ஆட்களே கிடையாது. ஆண்டவர் என்னை உணர்த்தினார். இன்னைக்கு யூடியூப்ல அதுதானே சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணி விடுறான். சீர்படுத்தவே விடாதபடிக்கு, மனம் திரும்பவே விடாதபடிக்கு, வசனத்தினால நீங்கள் புடமிடப்படுவதற்கு விடாதபடி, கண்டிக்கப்படுறதுக்கு விடாதபடி, இன்னைக்கு யூடியூப்ல பல ஆட்கள் தகுதியற்றவர்களா எழும்பி வாய்க்கு வந்ததெல்லாம் உடறான். அந்த வாந்தி எடுத்தது போய் பார்த்துட்டு தான் இன்னைக்கு பல விசுவாசிகள் இடறி போறாங்க. நீங்க பரலோகம் போகணும்னா நீதிமான் தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், என் தலைக்கு எண்ணெயை போல் சொல்லி வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 5வது அவன் செய்த காரியம் 30ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். அதுல இவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன? தகப்பனாக ஆபிரகாமே மரித்தொழுந்து ஒருவன் போனால் மனம் திரும்புவார்கள் என்று சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 5 சகோதரனும் மனம் திரும்பல, இவனும் மனம் திரும்பாதவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னப்பா ஒரு யூதன் மனம் திரும்பணுமா? ஆமாங்க, யூதனா பிறந்திருந்தாலும் மனம் திரும்பணும். பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறான், மனம் திரும்பணுமா பாஸ்டர்? ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர், நீங்க மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். உங்கள் அக்கிரம கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய இச்சைகளினால் வரும் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கை கொள்ளாமல் வாழ்கிறதை குறித்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு எதை பார்த்துக்கிறார்? மனதை கடினப்படுத்துங்கள், மனதை கடினப்படுத்துங்கள், சத்தியத்துக்கு செவியை விளக்குங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், சத்தியத்துக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு தேவை மனம் திரும்புதல். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எங்கே விழுந்தாய் என்று அறிந்து, அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை தெரிந்து நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் மனம் திரும்பாத பட்சத்தில்
உன் விலக்கத்தண்டை நீக்குவேன், விலக்கத்தண்டு இயேசு ஆண்டவர் உன்னை விட்டு விலகி விடுவேன் என்று சொல்கிறார். அப்ப நம்ம மனம் திரும்பலினா ஆண்டவர் நம்மை விட்டு விலகிடுவார். சிம்சோன் மனம் திரும்பவில்லை, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கர்த்தர் பார்த்தார். அதுக்கப்புறம் அவன் தலை சிரைக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவை மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னை தள்ள மாட்டார், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி விடுவார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அக்கிரமங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு இன்றைக்கு மனம் திரும்புதல் தேவை. என் உணர்ச்சிகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், என் இச்சைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு விரோதமான பெருமைகள் மேட்டுமைகளிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும், வசனுக்கு கீழ்ப்படியாத வாழ்விலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். என் ஜப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், என் வேத வாசிப்பு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், என் கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், அன்பிலே நான் வளர வேண்டும், பரிசுத்திலே வளர வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 14 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது அங்கே இவனமாய் சொல்கிறார், பாலாக்கு போதனை செய்த பிழையாமுடைய உபதேசம். அது என்ன? விக்கிரகத்துக்கு படைத்தது புசிக்கிறதுக்கும் விபச்சாரம் பண்ணுவதற்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இடர்ல போடு, அப்ப தேவன் அவங்கள ஒப்பு கொடுத்துருவாருன்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தினாலே விசுவாசிகள் இடறுகிற ஒரு கால சூழ்நிலைகளை ஊழியர்கள், அப்படிப்பட்ட சில ஊழியர்கள் எழும்புகிறார்கள். டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க, 2 மனைவி வச்சுக்க, விபச்சாரம் பண்ணாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார், நீ அந்த பாவம் பண்ணாலும் இந்த கிருபையில இருக்கிறார், கிருபையில உனக்கு பரலோகத்துல இடம் தரலைன்னா நான் இயேசு போய் கேட்பேன், பவுல போய் கேட்பேன், பவுல் போய் இயேசுவை கேட்பார். கிருபையின் உபதேசம், நீ எவ்வளோ தடவை பாவம் செஞ்சாலும் உனக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்னு பேசுறான். ஆனால் தெளிவாய் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி நமக்கிறாமல் விரோதிகளை பற்றியும் கோபாக்கினை வரும் என்று பயத்தோடு நியாயத்திற்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதுமே இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே கள்ள உபதேசக்காரருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருந்து இப்படி துருபதேசம் செய்யறவங்களுடைய உபதேசங்களை பின்பற்றாம சபையிலேயே சினிமா பாட்டு பாடுறான், சபையிலேயே அருவருப்பான காரியத்தை செய்யறான், பலிபீடத்துல அருவருப்பானவைகள் இன்றைக்கு பரிமாறப்படுகிறது, அசுத்தமான அப்பமாகிய உபதேசங்கள் இன்றைக்கு பலிபீடத்துல பேசப்படுகிறது. தேவ பக்தியோடு கூட தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்துக்கு தங்கள் வாழ்க்கையில இடம் கொடுத்து மனம் திரும்புதலோடு வாழக்கூடிய ஒரு நேரத்துக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 20, 21, 22 வசனத்துல நான் வாசிக்கும் போது அங்கு யேசபேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி ஊழியர்கள் விபச்சாரம் பண்ணுவதற்கு, அவளோடு விபச்சாரம் பண்ணுவதற்கு அவள் இடமளித்தாளாம். அவள் விக்கிரகத்தை படைத்தவளுக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் அவள் காரணமா இருந்தாளாம், அவங்களை போதித்தாளாம். அதுக்கு இந்த ஊழியக்காரர் இடம் கொடுத்தானா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். எப்படி ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினா 10 மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்து கட்டிட்டுன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி கர்த்தர் தவணை கொடுத்தாராம், காலத்தை கொடுத்தாராம். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு. சிலருக்கெல்லாம் பாவத்தை விடுவதற்கு விருப்பம் இருக்காது பாருங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இது கர்த்தருக்கு விரோதமானதுன்னு தெரிந்தாலும் அதை விடுறதுக்கு விருப்பம் இருக்காது பாருங்க. ஆண்டவர் அவளுக்கு தவணை கொடுத்தார், ஆனால் அவளுக்கு மனம் திரும்ப என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், அவளை நான் கட்டில் கிடையாக்குவேன், அப்படியே பெட் ரிட்டன் ஆக்கிடுவேன். ஏன் வியாதி வருதுன்னு யோசிக்கணும். நாமே நிதானித்து அறிய கடவோன்னு குழந்தையர்ல ராபோஜன பந்திக்கு முன்னால கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனா இங்க யூடியூப்ல என்ன பேசுறான், ஊழியக்காரங்க சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க பாருங்க அப்படிங்கிறான். பயமுறுத்தல. வேதம் ஒரு நாளும் போலியான ஃபேக்கான வாக்கை எழுதி வைக்கவில்லை. வெளிப்படுத்தலையும் யோவான் மூலியமா அதை உறுதியாக எழுதி வைத்திருக்கிறார். பவுல் மூலியமாக கொரிந்து சபைக்கும் அதை எழுதுகிறார். முதல்ல பலவீனத்தை தர்றாராம். அபாத்திரமாய் போதனம் பண்ணினா முதல்ல பலவீனம், அபாத்திரமாய் போதனம் பண்ணா 2வது வியாதி. இதுதான் தவணை கொடுக்கிறார். முதல்ல தவணை கொடுத்து பலவீனத்தினால அவர் எச்சரிக்கை செய்கிறார், அப்புறம் வியாதியை கொடுத்து எச்சரிக்கை செய்கிறார். இதுலயும் மனம் திரும்பாத போது மரணத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். தேவனை சாதாரணமா நினைக்காதீங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பை சாதாரணமா நினைக்காதீங்க.
பரலோகம் போறது சாதாரணமா நினைக்காதீங்க. பயத்துடன் நடுக்கத்துடன் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். மனம் திரும்பாவிட்டால், அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்தில் தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். தள்ளி அடுத்த வசனம், அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். பிள்ளைகளை கொல்லுவேங்கிறார். அப்படி சொல்றாரு. அப்பொழுது, அது வரைக்கும் தெய்வ பயம் இருக்காது. அப்பொழுதுதான் நானே உள்ளத்தரங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்களின் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஐஸ்வர்யவான் மனம் திரும்பதில்லை, நரகத்துல போயிட்டு மனம் திரும்புவதின் அவசியத்தை தெரிந்து கொண்டு மனம் திரும்புகிறான். நரகத்துல மனம் திரும்பினாலும் உனக்கு மறு வாழ்க்கை கிடைக்காது. ஆனா இந்த சரீரத்துல வாழ்கிற நாட்கள்ல மனம் திரும்பினால் மறு வாழ்க்கை உண்டு. 2 பேதுரு 3:9 சொல்லுகிறதுபடி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கும்போது உங்க கண்களை, நரகத்துக்கு போய் இந்த ஐஸ்வர்யவான் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமையும் லாசருவையும் 23ஆம் வசனத்துல பார்க்கணும், கண்டான். ஆனா உயிரோடு இருக்கும்போது வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை சுகவாழ்வு இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில நீரே என் வாழ்க்கை. எனக்கு ஒத்தாசு வரும் பருவங்களாய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். சொல்லுங்க. நரகத்துல போய் அவன் கண்களை ஏறெடுத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரோடு வாழும்போது எனக்கு பாரு எவ்வளவு பெரிய கார், எனக்கு பாரு எவ்வளவு பெரிய வீடு, எனக்கு பாரு எவ்வளவு நகை, எனக்கு பாரு எவ்வளவு பணம், எனக்கு பாரு எவ்வளவு வேலைக்காரன், எனக்கு பாரு எவ்வளவு துணி, என் பங்களா எவ்வளவு பெருசு, இப்படித்தான் பார்த்துட்டு இருந்தான். பன்றியை போல உலக பிரகாரமாவே பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாளும் தேவனை நோக்கி அவன் பார்க்கல. நரகத்துக்கு போய் தான் அங்கே மேல் நோக்கி பார்க்கிறான். அப்ப உயிரோடு இருக்கும் போதே மேல் நோக்கி பார்க்கணும். 2வது 24ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். 24ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு இறங்கி நான் இந்த அக்னி ஜுவாலையில நான் வேதனைப்படுற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டான். ஆனா நரகத்துல ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுறவன் பூமியில் இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. 3வது காரியத்தை பாருங்க. 26ஆம் வசனத்துல ஆபிரகாம் சொல்றார், எப்பா உங்ககிட்ட வர்றதுக்கும் அங்கிருந்து எங்க கிட்ட வர்றவங்களுக்கும் மனசு இருக்கிறவங்கிறார். அப்படின்னா உயிரோடு இருக்கிற காலத்துல இந்த ஐஸ்வர்யவான் பரம் செல்ல வேண்டும் என்கிற மனசு இல்லாதவனாய் வாழ்ந்திருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தை சொல்கிறது, அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியில உயிரோடு வாழும்போது நம்ம என்ன நடக்கணும்? நமக்கு நிறைய டெஸ்டினேஷன், நிறைய விஷன் அல்லது நிறைய ஆசைகள் இருக்கலாம். எல்லா ஆசையை விட பெரிய ஒரு ஆசை என்ன இருக்கணும் தெரியுமா? நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்று அனுப்பினேன். என் அன்புக்குரியவர்களே, நாம மறிச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் சகோதர ரட்சிக்கப்படணும்னு ஐஸ்வர்யமான் மாதிரி வேதனை போடுறதை விட உயிரோடு நாம் இருக்கிற காலத்துல பரலோகம் செல்லக்கூடிய ஆசை நமக்கும் இருக்கணும். நம்மை சேர்ந்தவர்கள் பரலோகம் வருவாங்கங்கிற நம்பிக்கையும் கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையில அவங்கள வழிநடத்தவும் வேண்டும். இதை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக அவன் மனம் திரும்புதலை அவன் விரும்பவில்லை. 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 Corinthians 6:2 சொல்லுகிறது, இப்பொழுதே அனுக்கிற காலம் இன்றே ரட்சணை. சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நேரம் காலமெல்லாம் கொடுத்து நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல வயசு, அப்புறம் நல்ல சூழ்நிலை, நிறைய பேர் சொல்றேன் பாவத்திலாம் நான் விட்ட பிறகு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்பா நான் பரிசுத்தமானாவே ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று ஆவியானவர் உனக்குள்ள உணர்வு ஏற்படுத்திட்டா, நாளை தள்ளாத. நாளை என்பது உன் கரத்துல இல்லை. அது 10 வயசுலயும் வரலாம். ஏன் 6வது படிக்கிறவனுக்கு லவ் வருதுன்னா அப்ப பாவம் வந்துருச்சு இல்ல? அப்ப 6வது படிக்கும் போதே லவ் வருது, பாவம் வந்துருச்சுன்னா 6 வயசுலயே ஒரு மனம் திரும்புதலே ஏன் வராது?
மனம் திரும்பதற்கு வயசு இல்லை, ஞானஸ்நானம் பெறுவதற்கு வயசு இல்லை. பாவ உணர்வு அடைந்து நான் நரகம் போகக்கூடாது, நான் ஆண்டவரிடத்துல செல்லணும், அதுக்கு நான் ஞானஸ்நானம் பெறணும்னு உணர்வு வந்து விட்டால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துடணும். பெற்றோர் தடை செய்யாதீங்க, யாரும் தடை செய்யாதீங்க. ஒருவேளை அவனுடைய காரியத்தை கர்த்தர் இந்த வயதுல மறிக்கணும்னு எழுதி வைத்திருந்தால் என் தங்கதியை போல என்ன செய்வீர்கள்? பாஸ்ட் பாரு அவசகுணமா பேசுறார். லோத்து யோபு நினைச்சிருப்பானா, எப்பா இவ்வளவு நீதிமா நான் வாழ்றேன், என் பிள்ளைங்க அகால மரணம் அடைவாங்க. பிள்ளைங்க செத்து போல. நிலையற்ற பூமியில வாழ்கிறோம். நாளை என்பது நம்முடையதல்ல, என்ன வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கை நடக்கலாம். எப்ப அடுத்த வாரம் வேற சபையை பார்த்துடணும்ப்பா. இந்த மாதிரி பிரச்சனை கேட்க வந்த உண்மையை சொன்னா பொல்லாப்பு. இதுதானே உண்மை, இதுதானே நிஜம். மரணம் என்பது யாருக்கு கேரண்டி இல்லையே, அப்புறம் ஏன் எல்ஐசி போடுறீங்க? கேரண்டி இல்லாதனால எல்ஐசி போடுற. செத்தா என் குடும்பம் நடுத்தருக்கு வரக்கூடாது. ஏன் பேங்க்ல காசு போடுறீங்க? ஏன் இடம் வாங்குறீங்க? நான் செத்தா என் புள்ள கெட்டு போக கூடாது, எனக்கு முன்னாடி அழையக்கூடாது, அதனால தானே சொத்து பத்து வாங்குறோம். நமக்கே ஒரு உணவு இருக்குல்ல, நான் செத்தா என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அதே போல செத்தால் பரலோகம் வரணும் என்ன வரணும் இல்லையா? நான் செத்தால் என் குடும்பம் பரலோகம் வரணுங்கிற என்ன வரணும் இல்லையா? ஏன் வரவில்லை? ஏன் மனம் திரும்புதல் இல்லை? இன்றைக்கு நமக்கு தேவை மனம் திரும்புதல். வேண்டுதல் செய்த கொர்நேலியுவை போல நரகத்தில் ஐசுவன் வேண்டுதல் செய்தான். ஆனா இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், உயிரோடு இருக்கும் போதே உங்க கணவன், உங்க மனைவி, உங்க அம்மா அப்பா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தேவனை நோக்கி ஊக்கமாய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. புத்தி சொல்லி பாருங்க, கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா, ரகசியமா அந்த ஆண்டவரேன்னு கையை உயர்த்துங்க. எனக்கு ஒரு ரகசிய உறவு தேவனோடு இருக்கிறது. அது என்னவென்றால், கீழ்ப்படியாத மக்களை கீழ்ப்படிய பண்றதுக்கு வைத்துக்கிற ஒரு ஆயுதம் அந்தரங்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அங்க ஜெபம் பண்ணிட்டு வரும், இங்க மேஜிக் மாதிரி நீங்க மாறிடுவீங்க பாருங்க. ரிமோட் கண்ட்ரோல்ல நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று நான் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நீங்க அப்படி இருப்பீங்க. ஆண்டவரே இந்த ஆத்மா பொட்டாட்டா இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து நீங்க பொட்டாட்டா இருப்பீங்க. யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. உங்க நினைவுகள் இருந்து உங்க வாழ்க்கை வரைக்கும் சரிப்படுத்துவதற்கு ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்கிறது. உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்குது. ஒரு மனம் திரும்புதலோடு ஜெப வாழ்க்கைக்குள்ள கடந்து போங்க. இந்த சரீரத்துல எதையும் நீங்கள் சாதிக்கலாம், இறந்ததுக்கு அப்புறம் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. இப்போ ஐஸ்வர்யவான் லாசருவனுடைய வரலாறு நமக்கு சொல்வது என்ன? ஐஸ்வர்யவானை போல முட்டாளா இல்லாமல் இந்த கொர்நேலியை போல நாம வாழ கற்றுக்கொள்ளணும். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். மறுமையின் வாழ்க்கை குறித்து நிதானித்து நம்மை உத்தம மார்க்கத்தில் வழிநடத்துவோம். நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவோம். தேவனுக்கு பயப்படுவோம். நித்தியத்தை செல்லக்கூடிய நம்பிக்கையோடு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நித்தியத்தை குறித்து சரியா யோசிக்காம அடுத்த வருஷம் என்ன செய்ய, அடுத்த மாசம் என்ன செய்ய நான் நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கேன். என் பையனோட 10 வயசுல என்ன செய்ய, 20 வயசுல என்ன செய்யணும் பிளான் வச்சிருக்கேன். ஆனா அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா அல்லது என் பிள்ளைகள் உயிரோடு இருப்பாரு எந்த கேரண்டியுமே எனக்கு இல்லை. நிலையற்ற வாழ்க்கையில வாழ்றேன், ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஆனா நித்தியத்துக்காக நான் யோசிக்கல. ஒருவேளை எனக்கு மரணம் வந்தால் உம்முடைய ராஜ்யம் வருவதற்கு நான் தகுதியுள்ள ஒரு ஆளா நான் வாழ்றேன்னா, வீடு கட்டணும், காசு சேர்க்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், எவ்வளவோ யோசனைகளோடு நான் வாழ்றேன் ஆண்டவரே. ஆனா என்னுடைய முதல் பிரியாரிட்டி எதுன்னா, பரலோகம் செல்லணுங்கிறதுக்காக நானும் என் வீட்டாரும் பரலோகம் செல்லணும், ரட்சிக்கப்படணும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருக்கணும் ஆண்டவரே. வசதி கொடுக்கும்போது வசதிக்கு பின்னாலே என் இருதயம் போகாம, ஆண்டவரே ஆத்மா உத்தமத்துல நடந்தப்பா நித்தியத்துல வாழணும். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தை நித்தியத்துக்கு போகாம நரகத்துக்கு போச்சுன்னா, அங்க இருந்து அப்பா எனக்கு எவ்வளவோ செஞ்சியே, என்னை ஆண்டவரிடத்துல வழி நடத்தலையேன்னு அது அழுதுச்சுன்னா, நீங்க பரலோகத்திலிருந்து அது நரகத்திலிருந்து அது எவ்வளோ வேதனை. நான் சில நேரத்துல அது கல்யாணத்துக்கு முன்னால யோசிக்கும் போது, பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடாதுப்பா, அது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஒழுங்கா பரலோகம் வரணும். பிள்ளைகள் பிறந்த உடனேயே என் கவனமெல்லாம் சத்தியத்துல வாழணும், கர்த்தருக்குள்ள வாழணும், அந்த ஆத்மா நரகம் போகக்கூடாது. இப்போ நான் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளையோ என் பேர குழந்தையோ என் பேர குழந்தையோட பேர குழந்தையோட வருகை தாமதித்தா கொள்ளு பேர அவனுக்கு பிறக்கிற பேர
ஒருத்தன் கூட நரகம் போயிடக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் பத்திரமா பரலோகத்துக்கு வரணும். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியில ஒருவனாகிய ஐசுபான் நரகத்தில் இருக்கிறது அவருக்கு நிச்சயம் வேதனை கொடுத்திருக்கும். மகனே என்று அவர் பேசுறான், இவன் தகப்பனே என்று பேசுறான், நிச்சயமா வேதனைப்படுத்தியிருக்கோம். எனக்கு அப்படிப்பட்ட வேதனை வேண்டாம். குழந்தை இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நரகம் போற குழந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன். நீங்க ஜெபிக்கிறீர்களா? உங்க சந்ததியை குறித்து ஒரு அக்கறை இருக்கிறதா? உங்களுடைய ஆத்துமாவை குறித்து அக்கறை இருக்கிறதா? எப்பொழுது மரணம் வந்தாலும் ஒன்று சொல்றேன் பாருங்க, பணக்கார புருஷன் பணக்கார மனைவியை விட பரிசுத்தமான புருஷனுக்கும் பரிசுத்தமான மனைவிக்கு தாங்க அதிகமான மகிமை இருக்கிறது. நீங்க பெரிய பணக்காரன் எத்தனை ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு மரித்து போனாலும் பெருசா சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தவானா நீங்க மறைச்சிங்கன்னா அந்த மனைவி உங்களை குறித்து மிக மேன்மையாக கனமாக சொல்வாங்க. நீங்க எப்படி வாழ்கிறீர்கள், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அருமையான வாலிபு தம்பி, அருமையான வாலிபு தங்கச்சி, எத்தனையோ வருங்கால கனவு இருக்கலாம், அது இந்த பூமியில் அழிஞ்சிடும். உன் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், அதை நினைச்சு வருத்தப்படாதே. லாசருவை போல ஒரு வேளை இருந்தாலும் நீ பரலோகத்துல கர்த்தர் ஆபிரகாமின் மடியிலே உன்னை வைப்பார். நித்திய வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. இந்த சரீரத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு உனக்கு தயவு பாராட்டுவார். மனத்தாழ்மையோடு பரிசுத்தமாகுதுல நீ பூர்ணப்படுத்த உன்னை ஒப்புக்கொடு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு மனம் திரும்புவோம், நித்தியத்தை குறித்த நம்பிக்கை கொள்வோம், அதற்கு ஆயத்தப்படுவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வார். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்துங்களை தாழ்த்துகிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். எங்களை எச்சரிக்கை வைக்கிற, எங்களை உணர்வுக்கு தருகிற, நித்தியத்தை குறித்து எங்களை வழி நடத்துகிற நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு உணர்ந்து மனம் திரும்பி கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் நித்தியத்துக்கு ஆயத்தப்பட புத்தியுள்ள கன்னிகையாய் நிற்க, எஜமான் வரும்போது விடுத்திருக்கிற ஊழியர்களாய் நிற்க, வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட எங்களை ஆசீர்வதிப்பீராக. மரணத்துக்கு இருக்கிற நித்திய வாழ்க்கையில நாங்கள் பங்கடைவதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய நல்ல ஆவியானவரை எங்களையும் எங்கள் வீட்டாரை செம்மையான பாதையில் நடத்துவீராக. எங்களை கைவிடாதபடி காப்பீராக. ஆண்டவரே உம்முடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தி ஆண்டவரே முடிவிலே மகிமையிலே எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை ஒரு மனவாட்டி சபையாக ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா மாயைகளுக்கும் மனதை விலக்கி கர்த்தர் ரட்சித்து காப்பாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நினைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷமா நாம் அனைவரோடு உலகிற்கு செல்ல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்னும் கர்த்தர் திரும்ப வருமானம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.